வாங்க, நீங்கள் கேட்ட மாதிரி தாங்க ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கேன். எப்போ பார்த்தாலும் என்ன கேட்குறீங்க, எனக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பஸ் ஸ்டாப் இருக்கணும், கடைகள்லாம் இருக்கணும், ஸ்கூல்லாம் இருக்கணும்னு கேட்டிங்களே. அப்படி தாங்க ஒரு வீடு. அதுவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்களே, எனக்கு வந்து வாடகை விடுற மாதிரி வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரு சூப்பரான ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 BHK வீடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 BHK வீடு. இந்த அப்பா பையன் வீடு பார்க்கணும், அண்ணன் தம்பிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரே போர்ஷனாக பார்க்கணும் அப்படின்லாம் கேட்பீங்க இல்லையா, உங்கள் எல்லாருக்கும் பக்காவாக பொருந்தும். அதுவும் வந்து ப்ராப்பர் CMD அப்ரூவ்டு இந்த ப்ராப்பர்ட்டி கொண்டு வந்திருக்கிறேன். இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோருக்கும் வணக்கம். என்னோட பேர் விஜய். சென்னையில் புரோக்கரேஜே இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்கினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சங்கத்தில் இணைஞ்சிருங்க. இன்னைக்கு ஒரு புது வீடு வந்து பார்த்தீங்கன்னா சேலுக்கு நம்ம சேனலுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். SKS டெவலப்பர்ஸ் அவங்க தான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறாங்க. அழகாக கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 BHK வீடு, மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 BHK வீடு, 2 கிச்சனோட செப்பரேட்டாக சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டியாக கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனை தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு வார்ம் கலர், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அண்ட் கேட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து வாக்கிங் பாத்துக்கு ஒரு கேட்டும், கார் பார்க்கிங் செப்பரேட்டாக ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக அந்த வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ் பண்ணி தர போகிறாங்க. அதோட சேர்த்து தான் வந்து இந்த வீட்டோட ரேட் சொல்ல போகிறேன். சென்னையில் வந்து தாம்பரம் சரௌண்டிங்கில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடு உங்களுக்கானது தாங்க. தாம்பரம் லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி திட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஆக்சுவலி தாம்பரம் மணிமங்கலம் ரோட்டில் PTC கோட்ரஸ் பஸ் ஸ்டாப்புக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் நான் காட்டுறேன் பாருங்கள், வீடியோலேயே பார்க்கலாம். மெயின் ரோடு எவ்வளோ பக்கத்துலன்னு பாருங்கள். ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு. சுற்றி வீடுகள் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதுக்கு பேக் சைடில் நிறைய கடைகள், பேசிக் நமக்கு அத்தியாவசிய தேவைகளுக்கான எல்லா கடைகளுமே ஜஸ்ட் ஒரு 300-400 மீட்டர்லேயே அமைஞ்சிருக்கு. பெரிய அட்வான்டேஜ் இந்த வீட்டில். அண்ட் பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாமே இருக்குங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஜஸ்ட் வர வழியிலே பார்த்துருப்போம், வேல் குளோபல் ஸ்கூல் இருக்குது. அண்ட் இந்த சைடில் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புட்டிங் மைன்ஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலும் இருக்குது. அண்ட் தாம்பரம் ஜங்ஷன் ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தாங்க. எக்மோர் சென்ட்ரலுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரயில்வே ஜங்ஷன் வந்து நம்ம தாம்பரம் தான். உங்கள் வீட்டில் இருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் நீங்கள் வந்து அந்த தாம்பரம் ஜங்ஷன் போய் ரீச் பண்ணிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அவுட்டர் ரிங் ரோடு வழியாக தான் நம்ம வந்துருந்தோம். அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து ஜஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே இந்த வீட்டை நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த லொக்கேஷன்லாம் எந்த அளவுக்கு வந்து ரொம்பவே சூப்பரான ரெசிடென்ஷியல் லொக்கேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு மத்தியில் தான் இந்த வீடு இருக்கிறதுனால, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி. ஸோ வாடகை விடணும், ரெண்டல் இன்கம்காக ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டியை விசிட் பண்ணி பாருங்கள். கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு காரு 2 பைக்கு தாராளமாக நிறுத்திக்கலாம். உங்களுக்கு பார்க்கிங் டைல் பக்காவாக போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்பு ஒரு 10,000 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே ஓவர் டேங்க்கும் அவைலபிளாக இருக்குங்க. காம்பவுண்டாலும் ப்ராப்பராக போட்டு கொடுத்துருக்குறாங்க. செட் பேக்கும் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 ஃபேஸ் EB லைன் அவைலபிளாக இருக்குது. டோட்டலாக இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 980 ஸ்கொயர் ஃபீட். பில்டப் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சேர்த்து 1850 ஸ்கொயர் ஃபீட். ப்ராப்பர் CMD அப்ரூவல் இருக்குது. பேங்க் லோன் இவங்களே சப்போர்ட் பண்ணி தராங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லேண்டும் ஈஸ்ட் ஃபேசிங் தான். இந்த வீடும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நிலவாசப்படி ஈஸ்ட் ஃபேசிங்கில் இருக்குது. உங்களுக்கு 2 படிக்கட்டுகள் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிலவாசப்படி மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்டில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்துருக்க இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1 BHK வீடுங்க. நம்ம இப்போ இருக்கிறது வந்து லிவிங் கம் டைனிங் ஏரியா. நல்லா ஸ்பேஷியஸாக தான் பில்ட் பண்ணியிருக்காங்க. அழகாக வந்து பெயிண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி டைல் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டைல் எல்லாமே 4க்கு 2 வெட்டிஃபை டைலு கிளாசிக் ஃபினிஷை தான் கொடுத்துருக்காங்க. பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஷியன் பெயிண்ட் அந்த பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சுவிச்சஸ் எல்லாமே லெக்ரான் சுவிச்சஸ். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் சொல்லும்போது தான் இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே வந்து இவங்களே இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க. எல்லாமே சேர்த்து தான் வந்து நான் வந்து ப்ரைஸ் கோட் பண்ண போகிறாங்க. அந்த வீட்டுக்கு நான் ப்ரைஸ் சொல்கிறேன் நடுவில், உங்களுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. அண்ட் உங்களுக்கு டிவி யூனிட் இருக்குங்களா, நீங்கள் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சோஃபா செட் எல்லாமே போட்டுக்கலாம். ஸ்பேஸ் அந்தளவுக்கு பக்காவாக இருக்குது. மேலேயும் வந்து உங்களுக்கு சர்ஃபேஸ் லைட் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இந்த குழந்தைங்களுக்கு தூளி கட்டுவாங்க, இந்த ஊஞ்சல் கட்டுவாங்க, அது கூட அழகாக பக்காவாக கொடுத்துருக்குறாங்க. எதையுமே மிஸ் பண்ணல. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் டேபிள் போட்டுக்கலாங்க. அதுக்கான ஸ்பேஸ் பக்காவாக இருக்குது. ஜன்னல் வந்து பார்த்தீங்கன்னா UPVC விண்டோ டில்ட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கில்லும் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ மெஷ் அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ப்ரொவைட் பண்ணிடுறாங்க இவங்களே. நல்ல ஜன்னல் வெளிச்சம் நல்லா வருது, ஏன்னா சுற்றி செட் பேக்கும் இருக்குது இல்லைங்களா, அதனால். அண்ட் இப்போ வந்து நம்ம கிச்சனை பார்த்துடலாம் வாங்க. அழகாக சைடில் கிச்சன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிச்சன் பாருங்கள், நல்லா ஸ்பேஷியஸாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது கேஸ் ஸ்டவ் டாப் கிரானைட் டாப்பிங் கொடுத்துருக்குறாங்க. வால் டைலும் ப்ராப்பராக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அழகாக வந்து
மிக்சருக்கான சுவிச்சஸ், கிரைண்டருக்கான சுவிச்சஸ் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆர் வாட்டர் வேணும்னா நீங்கள் இந்த சுவிச்சஸ் அதுக்கும் கொடுத்துருக்காங்க, யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஜன்னல்கள், அதுவும் மஸ்கிட்டோ மெஷ் எல்லா இடத்துலையுமே போட்டு ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க அவங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கணும்னா இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாங்க, ஸ்பேஸ் பக்காவாக இருக்குது உங்களுக்கு. அண்ட் ஒரு காமன் பாத்ரூம் பக்கத்துலேயே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பொருத்தி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. வால் டைல், ஃப்ளோர் டைல் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூம் ஏரியா உங்களுக்கு. நீங்கள் ஒரு கிங் சைஸ் காட் தாராளமாக போட்டுக்கலாம். ஷெல்ஃபு 2 சைட்லேயுமே அழகாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மேலே லேப்டும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு நல்ல பெரிய யூபிசி விண்டோ இங்கேயும் பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. செட் பேக்கும் இருக்கிறதுனால காத்தோட்டமாகவும் இருக்குது, வீடு ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் ரெண்டல் இன்கம் பர்பஸ்க்காக ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ராப்பர்ட்டி ஒர்த்தாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற 2 BHK வீடு. அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம், என் கூட வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் பொறுத்தன படிக்கட்டுகள் சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் கூட பாருங்கள் கொஞ்சம் நல்லா செப்பரேட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இங்கேயும் ஒரு கிரில் கேட் செப்பரேட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ தனித்தனி போர்ஷன் பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வாஷிங் மிஷின் ஏரியா இருக்குது. வாஷிங் மிஷின்னா வாஷிங் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் மோட்டர் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. 2 மோட்டருமே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. வாங்க படிக்கட்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலாம். கைப்பிடிகள் எல்லாமே எஸ்எஸ் தான் உங்களுக்கு. படிக்கட்டுகள் எல்லாமே வந்து டைல்லாம் பக்காவாக போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்துட்டோங்க. இதோ பாருங்கள், கீழே ஒரு சேஃப்டி கிரில் பார்த்தோம். கரெக்டாக இந்த வீட்டுக்கு மட்டும் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி கிரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கீழே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழகாக மேலே மொட்டை மாடிக்கெலாம் போக முடியும். இது செப்பரேட் போர்ஷனாக காட்டியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலவாசப்படி வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஏஷியன் மெத்தடில் அழகாக 2 கதவோட ரொம்பவே சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இந்த வீடு ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குங்க, ஓகேங்களா. உங்களுக்கு வந்து இங்கேயும் வந்து 4க்கு 2 வெட்டிஃபை டைல்ஸ் எல்லாமே வந்து கேஏஜி பிராண்ட், அதுவும் நல்ல ப்ரீமியமான பிராண்ட் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு டிவிக்கான சுவிச்சஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பெரிய டிவி நீங்கள் மாட்டிக்கலாம். இன்டீரியர் ஒர்க் அவங்களே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எல்லாமே டீட்டெயிலாக பாருங்கள், அப்போ தான் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இங்கேயும் பாருங்கள், இந்த சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வென்டிலேஷனுக்காக ஜன்னல் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே அந்த சைடில் பாருங்கள் எதிர்க்க அங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அழகாக இந்த இடத்துல டைனிங் டேபிள் போட்டுக்கலாங்க. அண்ட் நான் கீழே காட்டுறேன் இல்லைங்களா, அந்த 2 ஹூக்ஸ் மேலே கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ மல்டி பர்பஸுங்க, அழகாக நீங்கள் ஊஞ்சல் கூட கட்டிக்கலாங்க. ஓகே, கீழே சொல்லணும்னு நினச்சேன், டக்குனு ஸ்ட்ரைக் அவுட் ஆகலை. நல்லா இருக்குது கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அந்த சர்ஃபேஸ் லைட் கூட பாருங்கள், அதுவுமே ரொம்பவே அழகாக இருக்குது. இவங்களே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. வாங்க இப்போ கிச்சனை பார்த்துடலாம். கிச்சன் அதே மாதிரி அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கிச்சனு. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரானைட் டாப்பிங்காக இருக்கட்டும், வால் டைலாக இருக்கட்டும், ஜன்னல் 2 சைட்லேயுமே இங்கேயும் பக்காவாக ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. ஆரோ வாட்டருக்கான சுவிச்சஸ்ஸு, மிக்சர் கிரைண்டருக்கான சுவிச்சஸ்ஸு. அண்ட் உங்களுக்கு எஸ்எஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க்கும் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜ் இந்த இடத்துல வச்சுக்கலாங்க தாராளமாக. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு அந்த வாஷ் பேஷன் வந்துடும். வாங்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கிங் சைஸ் காட் நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாங்க. இங்கேயும் பாருங்கள் அழகாக வென்டிலேஷனுக்காக பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையுமே நோட் பண்ண விஷயம், மஸ்கிட்டோ மெஷ் கூட இவங்களே கொடுத்துட்றாங்க. ஷெல்ஃபு, லேப்டு அதுவும் பக்காவாக இருக்குது. அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு பாத்ரூமில் இன்னொரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரூஃப் வரைக்கும் வால் டைல் கவர் பண்ணியிருக்காங்க. நிறைய இடத்துல பண்ணியிருக்க மாட்டாங்க அதுக்கு. அதே மாதிரி டைல் எல்லாமே ஆன்டிஸ்கிட் டைல், ஃப்ளோர் டைல் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 2வது பெட்ரூம். இந்த பெட்ரூம் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கிங் சைஸ் காட் போட்டுக்கலாம். 2 சைடு ஜன்னல் கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. அண்ட் 2 பெட்ரூம்லேயும் உங்களுக்கு ஏசிக்கான போட்டு எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துட்றாங்க. ஷெல்ஃபு, லேப்ட் இருக்குது. அண்ட் இங்கேயும் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. ஸோ 2 பெட்ரூம்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூம்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒரு தனி போர்ஷன். பால்கனிங்க, வாங்க அழகாக இருக்குது பால்கனி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல் எல்லாமே உட்டன் கலரில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்துட்டு அழகாக வந்து கைப்பிடிகள் எல்லாமே எஸ்எஸ் ஆண்ட்ரில்ஸில் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு மெயின் ரோடு எவ்வளோ பக்கம் பாருங்கள். அந்த பிடிசி கொடுத்த பஸ் ஸ்டாப்பு எவ்வளோ பக்கத்தில் இருக்குது பாருங்கள். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாங்க. வாஷிங் மிஷினுக்கான ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அப்படியே வாங்க மொட்டை மாடி பார்த்துடலாம். அதை பாருங்கள், பஸ்ஸு போயிட்டுருக்கு பாருங்கள். எவ்வளோ பக்கத்தில் மெயின் ரோடு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி எவ்வளோ ஒர்த்துன்னு சொல்லிட்டு. அண்ட் மொட்டை மாடியில் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் டைல் எல்லாமே ப்ராப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. மேலே வந்து வாட்டர் டேங்க்கும் கொடுத்துட்டாங்க, ஓவர் டேங்க்கு.
உங்களுக்கு சம்பு டேங்க் ரெண்டுமே செப்பரேட்டாக இருக்குது பார்த்துக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்யூச்சரில் வேணும்னா நீங்கள் வந்து படிக்கட்டு வெளியே இருக்கிறதுனால இன்னொரு ஃப்ளோர் ஒன்று கூட நீங்கள் ரைஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி தானே, ஸோ 2 மாடி கட்டி வாடகை விட்டுக்கலாம் அழகாக. கிரவுண்ட் ஃப்ளோரில் 1 BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 BHK, ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி. அதுவும் வந்து கம்ப்ளீட்டாக ஃபர்னிஷ் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதுவும் வாக்கபிள் லிஸ்ட்டில் பஸ் ஸ்டாப் இருக்கக்கூடிய ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டிங்க. இந்த வீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 95 lakhs தான் கோட் பண்ணுறாங்க உங்களுக்கு. அதுலேயும் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள், ப்ரோக்கரேஜே இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்கலாங்க. ஏன்னா SKS டெவலப்பர்ஸ் நம்பர் தான் வந்து நாங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம். உடனே கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.